வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் புதன்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு மிக அற்புதமாக புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 3 6 கூடையவர் 4ஆம் இடத்திலே புதன் பகவான் அமையப்பெற்று குரு பகவானும் 9 12 கூடையவர் விரையாதிபதியும் சுக்கிர பகவான் 2 7 கூடையவர் வீடு வாசல் சுகஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை தொழில் ஸ்தானங்களிலே பார்க்கின்ற மேச ராசி என்பது சுறுசுறுப்பு, வேகம், நீதி, நேர்மைகளை கட்டுப்பட்டு நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய காற்று தீயை போல பற்றக்கூடிய ராசியிலே முதல் ராசியிலேயே பிறந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்களிலே ஜூலை மாதங்களிலே செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே அமைய பெற்றும் 3ஆம் இடத்திலே 5 கூடையவர் சூரிய பகவானும் 4ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்திலே கேது பகவானும் 11ஆம் இடத்திலே ராகு பகவான் 12ஆம் இடத்திலே சனி பகவான் அமைய பெற்று மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்களில் மங்களகரமான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் 12ஆம் இடத்தை குரு பகவான் பாக்கியாதிபதி பார்க்கின்ற தகப்பனார்களால் வெளிநாடு செலவு செய்யக்கூடிய மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சுபநிகழ்வுகள் அனைத்திற்குமே அற்புதமான ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இந்த ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே மேச ராசி என்பது முதல் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக மிக அற்புதமான குடும்ப ஸ்தானத்திலே கல்யாண வைபவங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்திலே தொழில் வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது. தொழில் ஸ்தானாதிபதி 3 6 கூடையவர் புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் 3 கிரகங்கள் தொடர்புகள் பார்க்கக்கூடிய பார்வை என்பது 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. 4 10 தொடர்புகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் தொழில்களிலே மாற்றத்தை பின்பற்றக்கூடியது. தொழில்களுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 4ஆம் இடம் என்பது பலகால் ராசியிலேயே இருந்து உங்களுக்கு பல தொழில்களில் இருந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் ஜூலை மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் சுற்றி வரக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே இருக்கின்றதும் 2 கூடையவர் சுகஸ்தானத்திலிருந்து 1 கொண்டு 3 11ஆம் இடத்திலே அமர்த்துகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. எடுக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 3ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி புதன் பகவானுடன் அமையப்பட்டு புதன் பகவான் 4ஆம் இடத்தில் அமையப்பெற்று இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்றது. கல்யாண வைபவங்கள் சுபகாரிய சூழ்நிலைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லலாம். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே குரு பகவான் மேச ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே புதன் பகவான் 7 கூடையவர் உங்களுக்கு 3 6 கூடையவர் ருணாதிபதியுடனும் தொடர்பு விட்டு சுக்கிர பகவான் 2 7 கூடையவர் மாரகாதிபதி மற்றொரு பக்கத்தில் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடியவர்களுடன் தொடர்புகள். புதன் குரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே அந்த வகையிலே இருக்கின்றது. இந்த மாதத்திலே ஜூலை மாதத்திலே நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு அற்புத உயர்வுகளை முயற்சிக்கின்ற காரியத்திலே பஞ்சமாதிபதி பெரிய மனிதர்களின் தொடர்புகள் சிறுதூர பயணங்கள் வெற்றிகளை கொடுக்க போகின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த காரகன் என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்து காரகன் சூரிய பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். 9வது கூடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்து அவரும் 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் வீடு வாசல்கள் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு மங்களகரமான காரியங்களிலே செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலேயும் இருக்கின்றது. உங்களுடைய 5ஆம் இடத்திலே கேது பகவான் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் என்பது பொருளாதார ரீதியாக நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதே சமயத்தில் விரைய ஸ்தானத்திலே அந்த மேச ராசிக்கு 10 11 கூடையவர் 12ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். புதனுடைய நட்சத்திரத்திலே புதன் பகவான் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த விரயசானங்கள் என்பது உங்களுக்கு நல்லதொரு லாபசானத்தை நோக்கி லாபாதிபதி 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது என்றால் உங்களுடைய நாடுகளில் இருந்து வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருகின்றது. நாட்டிலிருந்து ஊர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் அதாவது பிரயாணங்களிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. இந்த ஆற்று ராசி என்று சொல்லக்கூடிய நீர் ராசியிலேயே இருக்கக்கூடிய காற்று ராசி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் குரு பகவானும் அங்கே இருக்கின்றது. சுக்கிர பகவான் 2 7 கூடையவரும் இருக்கின்றது. குடும்பங்களுக்கு வரக்கூடிய கல்யாண வைபவங்கள் சுபகாரிய சூழ்நிலைகள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றம். குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை 5வது பார்வை என்று சொல்லக்கூடிய அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றது மட்டுமல்லாதது 8 12ஆம் இடத்திலே குரு பகவான் பாக்கியாதிபதி பார்க்கின்றார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் வெளிநாடு வெளியூர் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை நவகிரகங்கள் அதாவது 6 10 தொடர்புகள் என்பது சுபகிரகங்களின் அங்கீகாரத்திலே போய்கொண்டு இருக்கின்றது என்பதால்
10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது. இந்த 6 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக வேலைகளை விட தொழில்களிலே இந்த ஜூலை மாதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது. அது தொழில்களுக்காக இடம் மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதும், தொழில்களுக்காக வேலைகளை மாற்றக்கூடியவர்களுக்கும், தொழில்களுக்காக இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை இந்த மாதங்களிலே குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதி அவர் உச்சம் பெற்று அந்த விரைய சாணத்தையே பார்க்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த 12 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் அங்கு உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த 6ஆம் இடம் 3 6 குடையவரும் கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்கக்கூடிய லோனு சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. மேசம் என்பது சுறுசுறுப்பு, வேகம், நீதி, நேர்மை, சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட உங்களுக்காக ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாணத்திலே அமையப்பட்டு அந்த 2 குடையவர் சுகசானத்தில் இருந்து, அதாவது வீடுகள் பழைய வீடுகளில் புதுப்பிக்கவும், புது வீடுகளிலிருந்து வீடு குடிபோகுதல், கிரக பிரவேசம் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம், தாய்மார்களுக்கு மருத்துவ செலவும், தாய்மார்களால் எதிர்பார்த்த சுகசானங்கள் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த சுகசானத்திலே சுக்கிர பகவான் குடும்பம் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றம், கல்யாண வைபவங்கள், சுபகாரிய சுபநிகழ்வு அனைத்துகளிலுமே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற கன்னியை கொடுக்கின்ற மேசராசியாக இருக்கின்றது. அந்த வகையில் மேசராசிக்கார நேர்களுக்கு சொல்ல வேண்டிய தன ஸ்தானத்திலே ராசி அதிபதியே அமர்ந்து அவர் உங்களுடைய பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை என்பது 8ஆம் இடத்திலே உங்களுக்கு இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு அற்புதமான உயர்வுகள் இருந்தாலும் கூட இரவு நேரங்களிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் கவனத்தை பின்பற்றி செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகளாக அங்கே இருக்கின்றது. அற்புதமான நல்லதொரு மாற்றங்கள் மட்டுமல்லாதது சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. அதுவும் இங்கே இந்த பௌர்ணமி நிறைந்த நன்னாளிலே சந்திரனும் சூரியனும் பார்க்கக்கூடியது மட்டுமல்லாதது புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு சந்திர பகவான் சுகாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அந்த புதன்கிழமை என்று மிக அற்புதமான ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக புதன், சூரியன், குரு என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 4 கிரகங்களுடைய தொடர்பு மட்டுமல்லாத 5வது கிரகமாக சந்திர பகவானும் தொடர்பு பெற்று நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே மேசராசிக்கார நேர்களுக்கு பொருளாதார உன்னத உயர்வுகளை கொடுக்க போகின்ற லாபஸ்தானத்திலே ஏகப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய போக காரகன் என்று சொல்லக்கூடிய அதிகமான கேது சுருக்கவும் ராகு பெருக்கவும் இருக்கக்கூடிய 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடியது பெருக்க அதிகமான எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் ஆசை அபிலாசைகளை கட்டுக்கடங்காமல் அதிகமான எண்ணற்ற பொருளாதார ரீதியிலே உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ராகு பகவானும் சுய நட்சத்திரத்திலே வந்து அவர் 4வது, அதாவது அவரது ராகு பகவான் முதல் நட்சத்திரத்திலே அவர் சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே இங்கே 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற அமைப்புகளிலே இந்த கிரகங்கள் என்பது நல்லதொரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற 4ஆம் இடம் 10ஆம் இடம் என்றால் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட அற்புத உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு கேது பகவான் இருக்கின்றது என்பது கொஞ்சம் 5ஆம் இடத்திலே குழந்தைகளால் ஒரு சிறு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட சம்பந்தங்கள், பூர்வீகம் சார்ந்து ஒரு சில வழக்கு ஏமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் 5 குடைவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலே இருந்து இந்த 3ஆம் இடத்திலே 3 குடையும் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் சிறுதூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், அற்புதமான உயர்வுகளை இந்த ஜூலை மாத ராசி பலன் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே நேத்திரம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானங்களிலே நீங்களே ராசியே செவ்வாயே இருக்கின்றது. முயற்சி ஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி இருக்கின்ற பொழுது பெரிய மனிதர்களின் தொடர்பு, தகப்பனார்களின் தொடர்புகள், முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. எடுத்த வேகத்தில் காற்று வேகத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது வாத்தியார் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான நல்லது மாற்றம் இந்த ஜூலை மாதங்களிலே இருக்கப் பெறுகின்றது. புதன் பகவான், குரு, சுக்கிரன் என்று சொல்ல குடும்பாதிபதி குடும்பம் அமையாதவர்களுக்கும் அற்புதமான நல்லது மாற்றத்தை ஜூலை மாதம் என்றால் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மேசராசிக்கார நேர்களுக்கு ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.